எக்ஸசைஸ் 7.1ல சிக்ஸ்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. 2 ட்ரையாங்கிளில் 2 சைடு ரெண்டுத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் சேம். அதோட வேல்யூஸ் மட்டும் கொடுக்கல. இப்போ இதோட வேல்யூஸை இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் பித்தக்ராஸ் தியரம் யூஸ் பண்ணி இன்னொரு சைடை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ பித்தக்ராஸ் தியரம் ட்ரையாங்கிள் ஏடிபியில் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர். ஸோ மற்ற 2 சைடுக்கும் வேல்யூஸ் போட்டிங்கன்னா ஏபி ஸ்கொயர் வந்து 400 கிடைக்கும். ஸோ ஏபி வந்து 20 ஸ்கொயர் விட்டு வெளியில் எடுக்கும்போது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அவங்க நமக்கு கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்க, அன்ஷேடட் ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜனை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி சின்ன ட்ரையாங்கிள் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணி 2ஐயும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்ஷேடட் பார்ட்டோட ஏரியா கிடச்சிரும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏடிபி, அதாவது ஸ்மால் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு தெரியுமே எப்பயுமே ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 சைடையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 48 வரும். 48 2ஆல் கேன்சல் பண்ணால் 24. இப்போ ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 12 8 4ன்னு கிடைக்கும். இப்போ 24 12 × 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். 8 4 × 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிது, 12 2 டைம்ஸ் கிடச்சிருச்சு. 2 டைம்ஸ், அதே மாதிரி 4 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ ரூட்டை விட்டு வெளியில் எடுத்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன, ஏரியா 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. ஏபிஸ், இப்போ ட்ரையாங்கிள் ஆஃப் ஏபிசிக்கு ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நம்ம எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஸ் எல்லாம் சைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 96/2 போட்டிங்கன்னா 48 வந்து எஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 48ல் 20 போச்சுன்னா 28, 48ல் 42 போச்சுன்னா 6, 48ல் 34 போச்சுன்னா 14. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இங்கே 14 இருக்குது, இங்கே 6 இருக்குது, அதை மைண்டில் வச்சுட்டே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ 48 என்ன பண்ணுறேன், 2 2 2 6, நமக்கு 6 தேவை, அதனால 6ஓட நிப்பாட்டிக்கிட்டேன். ஸோ 2 2 2 × 6. 28 எப்படி பண்ணலாம், 14 தேவை, ஸோ 2 × 14 எழுதிக்கிட்டேன். 6 14. இப்போ 2 ஒரு டைம் எழுதியாச்சு, இன்னொரு 2 ஒரு டைம், 6 ஒரு டைம், 14 ஒரு டைம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகுது, 2 × 2 4, 4 × 6 24. இப்போ 24 × 14 எவ்வளோ, 336. 336 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து ஏரியா. இப்போ நம்ம அன்ஷேடட் ரீஜன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி மைனஸ் ஏடிபி. ஏபிசிக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 336. ஏடிபிக்கு என்னது 96. 2ஐயும் சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு அன்ஷேடட் ரீஜன் என்ன கிடைக்கும், 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தேங்க்யூ.